அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடன் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளத்துக்கும் என்னுடைய மகிழ்ச்சிகள் அண்ட் துவா. நம்ம புதுசா ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த சீரியல் எதை பத்தி அப்படின்னா 1920 காலகட்டத்தில இருந்து இப்போ டில் நவ் நடக்கிற வரைக்கும் நம்ம பேசலாம். 1920 அந்த காலகட்டத்துல ஒரு பெண் வாழ்ந்து அவங்க முடிச்ச கதை வரைக்கும் நம்ம பார்க்கலான் இருக்கோம். கதைக்குள்ள நேரடியா போயிடலாமா? ஒரு அழகான ஊருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டோ இல்ல கண்ணை திறந்துகிட்டோ இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க. ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பா உங்க டைம், நீங்க எனக்கு கொடுக்கற டைமுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நல்ல விஷயங்களை தான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நம்பி கதை கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி. சரிங்களா, போயிருவோமா? ஒரு அழகான கிராமம்ங்க, பச்சை பசேல்னு ஒரு கிராமம். அதுல நடுத்தரமான ஒரு குடும்பம். குடும்பம்னா ரொம்ப பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை இந்த மாதிரி எல்லாரு கூடயும் சேர்ந்து வாழ்ற ஒரு விவசாயி. அந்த விவசாயிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறக்கிறாங்க, அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க, அதுக்கப்புறமா 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப மெயின் நம்ம ஹீரோயின் அந்த பெண் குழந்தைய நம்ம பாப்போம். அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்ல பெரிய வீடு அண்ட் முற்றம் அண்ட் வாசல் ரொம்ப குட்டியான வாசலா இருக்குமா. ஏன் குட்டியான வாசல் இருக்கும்னா, எந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும் வாசல் குனிஞ்சுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல வாசல் ரொம்ப சின்னதா இருக்குமா. ஓகேவா? இப்பத்தி மாதிரி பம்ப் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குளம் அந்த மாதிரி இடத்துலதான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல நல்லா வளர்றாங்க. அவங்க சித்தப்பா, சித்தி எல்லாருக்கூடயும், அத்தை எல்லாருக்கூடயும் சேர்ந்து வளர்றாங்க. ரொம்ப சுட்டியான பெண். அழகான அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நிறம் குறைவாக இருந்தாலும் அறிவில் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. பார்த்த வேலையை செய்யக்கூடிய ஒரு அம்மா சொல்லி கொடுத்தாதான் செய்யணும் அப்படின்னு இல்லாம குட்டி குழந்தைய அவ்வளவு ஒரு ரொம்ப ஒரு அருமையா இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுட்டியா இருந்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னாவா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்ட அந்த காலகட்டத்துல அப்படின்னா, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் நடுவுல இருக்கிற அந்த ஒரு நான் மதமோ அதோ சொல்ல விரும்பல, அதனால நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த வீட்டு பையன் அந்த வீட்டுக்கு, இந்த ஊர்ல இருக்கிற பையன் அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுக்குன்னு ஒரு காலகட்டத்துல நிர்ணயிப்பாங்களா அந்த காலத்துல எல்லாம். அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு 6 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ள, பக்கத்து ஊர் மாப்பிள்ளைய இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சொல்லிட்டு போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ள மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பாத்துருவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி கல்யாணம்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம். எனக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ எதுவுமே பார்த்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த காலகட்டத்திலயும் ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் சரி நடக்காது இல்லையா, ஆயிடுச்சு. சரிங்களா, இவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இது மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்கன்னு சொன்னதுல இருந்தே இவங்களுக்கு மனசுக்குள்ள எப்படியோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி குட்டி குழந்தைங்க, 6-7 வயசு குழந்தை, 7-8 வயசு குழந்தைன்றது குட்டி குழந்தை இல்லையா. அந்த குழந்தை அப்படி நினைச்சிட்டு ஆனா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து தண்ணி எடுக்க குளத்துக்கரைக்கு போறாங்க. அந்த குளத்துல பெரிய மரங்கள்லாம் இருக்குமா, தண்ணி அவ்வளோ ஜில்லு இருக்குமா, பாறைகள் அவ்வளவு அழகா இருக்குமா. அங்க போயிட்டு நல்லா அந்த மரத்துல ஊஞ்சல் ஆடிட்டு வரும்போது குடத்துல தண்ணி எடுத்துட்டு தலையில 1, இடுப்புல 1, அதுவும் தலையில 2 குடம்லாம் கூட வச்சுட்டு வருவாங்களாம். யார் அதிகமா குடம் வச்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பெரிய இதுன்னு, நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா ஒரு குடம் வச்சுக்கிட்டு தான் வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது அப்போ
அங்க வந்து ஒரு வண்டி சவுண்ட் வருது. இப்பெல்லாம் வந்து ஒரு பைக் சத்தம் கேட்டா இது யமஹா, இது டூக்கு, இது கரிஷ்மா, இது அது என்ன என்டேஜர், அப்படி இப்படி என்னென்ன நேம் இருக்குல்ல அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாம் மாட்டு வண்டிகள், அந்த அந்த மாட்டு வண்டியில சலங்கைகள், ஒரு 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 குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒரு சவுண்ட் வருமா அந்த காலகட்டத்துல. அது வந்து சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப வந்து அந்த அந்த சவுண்ட் வருது, ஜம் ஜம் ஜம்னு சவுண்ட் வருது. அப்போ அவங்க தோழிகள் எல்லாம் சொல்றாங்கன்னா, உன் மாப்பிள்ளை வீட்டு வண்டி தான் வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்ப உனக்குதான் மாப்பிள்ளை வீடு பாத்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா, வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமா போச்சு. ஏன்னா மாப்பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே. சீக்கிரம் சீக்கிரம் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வேக வேகமா வராங்க. பின்னாடியே அந்த மாட்டு வண்டி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. இவங்க அப்படியே தக்கு தக்கு தக்குன்னு இவங்களுக்கு ரொம்ப மனசு அடிச்சுட்டுதான் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பின்னாடியே வண்டி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஃபாஸ்டா போனவங்க என்ன பண்ணாங்க, அங்க வந்து வாசக்கால் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா, எங்க ரொம்ப வண்டி சவுண்ட் ரொம்ப கிட்ட வந்தவொடனே ஓடி போயிட்டு அப்படியே டக்குன்னு அந்த இதுல இடிச்சுக்கிட்டாங்களா, இடிச்சு அப்படியே விழுந்திருக்காங்க. அவங்க சித்தப்பா ஓடி வந்து தூக்கி இருக்காங்க. தூக்கி யாரு இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி சொன்னது, மாப்பிள்ளை வீடு வந்தா ஒளியணும்னு யாரு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. மிரட்டிக்கிட்டே பொண்ணை தூக்கி தூக்கி இது பண்ணும்போது கூட அவங்களுக்கு நெஞ்சில தக்கு தக்கு தக்குன்னு பின்னாடி வண்டி வந்துச்சே, மாப்பிள்ளை இருக்காங்களா யாரது அப்படின்னு அப்படி பாக்குறாங்களா. அடுத்த எபிசோட்ல யார் வந்ததுன்னு பாத்துருவோமா? அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வரப்போற எபிசோட்ல